ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 1. நேற்று ஈவினிங்கே வந்து எல்லாம் கூட்டி ஒட்டரை அடித்து வச்சுட்டு தான் படுத்தேன். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கழுவிடலான்ட்டு தண்ணி வரும்போதே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாசலே இன்றைக்கி கூட்டி கோலம் போட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சமைக்க வரும்போதே லேட் ஆகிடுச்சு. ஒரு அடுப்பில் வந்து நம்ம டீ போடுற அளவுக்கு மட்டும் பாலை போட்டு அடுப்பில் வச்சுட்டு அரிசி தண்ணியில் போட்டு குக்கரில் வந்து பருப்பு அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம பால் காய வச்சு டீக்கு எடுத்துகிட்டு மீதி பாலை திரும்பி ஊற்றி தயிர் போடுறதுக்காக அடுப்பில் வச்சாச்சு. இன்றைக்கி மார்னிங்கே லேட்டானதுனால தனித்தனியாக செஞ்சிட்ருக்க வேணாம், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்ட்டு 2 நேரத்துக்கு ஒன்றாவே சமைச்சாச்சு. கத்திரிக்காய் முள்ளங்கி சாம்பார் ஒரு அடுப்பில் தாளித்து விட்டுட்டு சாப்பாடு, கேரட் பீன்ஸ் பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு நானும் ஆஃபீஸ் போயிட்டேன். ஈவினிங்காக வந்து வீட்டுக்கிட்ட தலகாணி விற்றுட்டு வந்தாங்க. ஒரு தலகாணி 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இஞ்சி டீ குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இஞ்சி கொத்தமல்லி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் டீ வச்சு குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து அந்த கோதுமை மாவில் சப்பாத்தி சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தான் வந்திருந்தது ரேஷன் கோதுமையில். மார்னிங் இருந்த சாம்பார்லேயே சாப்பிட்டோம்.